இந்த ஆண்டு இறுதிக்குள் நாடு முழுவதிலும் 4000 வைஃபை கிராமங்கள் உருவாக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது பெர்லிஸ், சபா மற்றும் சரவா ஆகிய மாநிலங்களில் 1400 வைஃபை கிராமங்கள் மட்டுமே இருப்பதாக தகவல் தொடர்பு மற்றும் பண்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ராய்ஸ் யத்தீம் தெரிவித்திருக்கிறார். வைஃபை கிராமங்கள் உருவாக்கப்படுவதன் மூலம் அங்கு வசிக்கும் மக்கள் தொடர்பு சேவைகளுக்கு அவற்றை பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதோடு இணையதளங்களின் மூலம் தொழில் முனைவர்களை உருவாக்கவும் வைஃபை கிராமங்கள் வழிவகுப்பதாக டத்துஸ்ரீ டாக்டர் ராய்ஸ் யத்தீம் கூறியிருக்கிறார். ஒவ்வொரு கிராமத்திலும் வைஃபை திட்டத்தை நிறைவேற்ற 25,000 முதல் 32,000 ரிங்கிட் வரையில் செலவிடப்படுகிறது. அந்த கிராமங்களில் கணினி வசதியுடன் இலவச அகண்ட அலைவரிசை சேவையும் வழங்கப்படுகிறது. இந்த சேவைக்கு குறைந்தபட்சம் 10 ரிங்கிட் கட்டணமாக மட்டுமே வசூலிக்கப்படும் என்று டாக்டர் ரைஸ் தெரிவித்தார். கோலாலம்பூர் ஜலான் அம்பாங்கில் கூகுள் மலேசியா ஏற்பாட்டில் நடைபெற்ற மலேசிய இணையதளங்களில் வர்த்தக வாய்ப்புகளை பெறுங்கள் என்ற நிகழ்ச்சியை செவ்வாய்க்கிழமை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ரைஸ் இதனை தெரிவித்தார்.